ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் விஸ்வா ஸ்டோரிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோனிக் 3 த ஹெட்ஜ்ஹாக். ஸோ இந்த வீடியோ ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி ஹாப்பி ரிபப்ளிக் டே டு ஆல். நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுனால சொல்கிறேன். ஸோ போன வீடியோவில் நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணோம், அதாவது சோனிக் 2ல் எங்கே ஸ்டாப் பண்ணோம், அவன் ஷேடோ முடிக்கிறதுலேருந்து. ஸோ ப்ராஜெக்ட் ஷேடோவை இங்கே தான் முடிச்சு வச்சுருக்காங்க. அப்போது ரொம்ப நாளாக மூச்சே மெத்தனமாக இருந்துடுறாங்க. அப்போ திடீர்னு யாரோ சிஸ்டமை ஹேக் பண்ணதுனால திடீர்னு நம்ம ஷேடோக்கு லைட்டாக முழிப்பு வருது. எல்லாம் ஞாபகம் வந்தோடனே ஹார்ட் பீட்டும் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஷேடோ கண் எமிக்க நேரத்தை எல்லா கன் ஏஜென்ட்டையும் போட்டு ஆடி அடிச்சிடுறாரு. எல்லா டெலிபோர்ட்டிங் பவரை வச்சு அடிச்சிடுறாரு. அண்ட் அந்த மொத்த இடத்தையும் பிளாஸ்ட் பண்ணிடுறாரு. அந்த மொத்த இடத்தையும் அப்படியே பிளாக் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியிலே ஓடுறாரு. அங்கே டைட்டில் போடுறாங்க. இங்கே நம்ம சோனிக்கு அப்படியே காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா ரேஸ் ஓட போகிறோமா, ஃபாஸ்டஸ்ட் ஸ்டண்ட்டுக்கிட்டேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெட்டப்பை சேஞ்ச் பண்ணிவிட்டு போகிறாங்க. இப்போது டைல்ஸு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க, நக்கல்ஸு அளவோட பெரிய காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு 3 பேர் ஓடுன்னு ஓடி நம்ம சோனிக்கு கோலை டச் பண்ணோடனே தான் இவங்க 2 பேரும் இங்கே இருக்காங்க. எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கும்போது தான் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம டைல்ஸும் நக்கல்ஸும் ஒரு 3D ஹாலோகிராமு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது நம்ம சோனிக்கு எர்த்துக்கு வந்த நாள் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ 3 பேர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே வந்திருக்காங்க. இங்கே இந்த இடத்த உனக்காக ரெடி பண்ணிட்டேன். ஆமாம், இங்கே நிற்கிறவங்க யாருன்னு சொல்லும்போது, நீ என்னை எப்படி பார்த்துக்கிட்டியோ அதே மாதிரி உனக்கு முன்னாடி என்னை இவங்க பார்த்துருந்தாங்கன்னு சொல்லும்போது, சோனிக் நீ உன்னை முதல்ல நம்பு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் என் லங்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை சொல்கிறது. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சோனிக்கு எப்படி இந்த வாழ்க்கை இருக்கோ அதுக்கு கீழே நம்ம ஷேடோ வாழ்க்கை இருக்குது. நான் இவ்வளோ வருஷம் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் புலம்பிகிட்டு இருக்கும்போது அங்கே கன் அன்சர்ஸ் வந்துடுறாங்க. அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஹெலிகாப்டர் இது வருது. பார்த்தா நம்ம கன் ஏஜென்ட்ஸு டீம் ஷேடோ நீங்கள் இங்கே ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஷேடோன்ற ஏதோ ஒரு ஹெட்ஜ்ஹாக் இந்த சிட்டியை அழிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது, ஓகே சரி நாங்கள் வரோம், ஆனால் எங்களுக்கு சாப்பாடு அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே அப்படியே டைலாக் பேசிக்கிட்டு இருக்கும்போது போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை வச்சு போகிறாங்க. இங்கே டைல்ஸ் கிட்டே நம்ம சோனிக்கு இங்கே காட்ஸிலாவே வந்தாலும் நாங்கள் தடுப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே குதிச்சிடுறாங்க. 3 பேர் ஒரு டீம் சோனிக் அப்படின்னு சொல்லிட்டு அவெஞ்சர்ஸ் அசம்பிள் டீம் போட்டு வராங்க. அங்கே நம்ம ஷேடோ ஆமாம் நீ ஏன் என்ன பார்க்குற மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லும்போது, நீ தான்டா என்ன பார்க்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பேசி தீக்கணும்னு சொல்லிட்டு நக்கல்ஸ் சொல்லும்போது, டேய் சண்டை போடலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல்ஸ் அடிக்க போகிறான். அப்போ கையை அப்படியே திருப்பி விட்டு நம்ம நக்கல்ஸை ஒரே அடித்து கீழே வச்சுடுறாங்க. ஸோ 3 பேர் பார்க்கலான்னு சொல்லும்போது, இங்கே நிற்கிறேன்டா அவனை பற்றி ஸ்ட்ராங்கஸ்டாக பேசுறியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நக்கல்ஸ் கிட்டே காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ சோனிக்கை போட்டு அடின்னு அடிக்கிறாரு நம்ம ஷேடோ. ஏன்னா அப்படியே ஒரு பைக் எடுத்துகிட்டு நான் மனுஷங்களை வேட்டையாடுறவன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். நான் சொல்கிறது நீயே கேட்க மாட்டேங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம சோனிக்கும் ஷேடோவும் ஒரு சண்டை நடக்குது. இப்போ 2 பேரும் ரேஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே சும்மா வேறு மாதிரி போகிறாங்க. 2 பேரும் மோதிக்கிறதுக்காக 2 இடத்துல வராங்க. அப்போ தான் நம்ம ஷேடோ நம்ம சோனிக்கை கட்டி போட்டுட்டு எங்கே போயிட்டாரு. ஸோ நான் தான் சொல்கிறேன்னா, ஆமாம் கைஸ் நான் உங்களை விட்டு போனது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு பொம்மை கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதை பாருங்கள், நீங்கள் தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டீம் ஷேடோ, நான் சொல்கிற கேளுங்க. உன்னை மாதிரி அவனை வளர்க்கல. அவனை எப்படி வளர்த்தாங்கன்னா, அவனை ஒரு சயின்டிஸ்ட் டெஸ்ட்டுக்காக தான் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் இவங்க இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அங்கே ஒரு பிளாஸ்டே நடந்துருச்சு. அதில் நம்ம ஜெரால்ட் ரோபோனிக்கிங்கிற இவரை தூக்கிட்டு போயிட்டாங்க. அதில் நம்ம ஷேடோவுக்கு செம்மையாக பயமாயிடுச்சு. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவர் தான் இப்போது அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட் ஷேடோ அப்படின்ற இதையே கூப்பிட்றாங்க. இப்படி தாண்டா நடந்திருக்கு. ஸோ அவங்கக்கிட்ட தயவு செஞ்சு ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம டைல்ஸ் ஏதோ அந்த 3 பொம்மை பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரோபோட்டிக்கோட அந்த
ரோபோட்ஸ்லாம் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது. என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாமல் சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஒருத்தர் டிஸ்கனெக்ட் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு பைக்கில் ஓடுறாரு. அவருக்கு யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இதை வச்சுக்கோ, இதை வச்சுட்டா எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது கன் ஏஜென்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதனால் இவங்க துரத்திக்கிட்டு போகிறாங்க. இவனை யார் இவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக துரத்திக்கிட்டு போகும்போது தான் யாருன்னு தெரியுது. பார்த்தா நம்ம ரோபோட்னிக்கோட அடியாளே. நீ அப்புறம் எங்கே அப்படின்னு சொல்லும்போது அது தெரிஞ்சுக்கணுன்னா இந்த நண்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரோபோட்னிக்க என் எதிரி என் கண்ணு முன்னாடி நிற்க வச்சுருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு சோனி காமெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவனுங்க என்ன எப்படி நான் பண்ணவே இல்லைடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது யார் அதை பண்ணதுன்னு கண்டுபிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு. நாளைக்கு இந்த இடத்துக்கு போவோன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இவன்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணுங்கிறதுனால சரி ஓகே இவனும் சொல்கிறாரு. அப்படியே இதை கொடுத்துட்றாரு. அண்ட் இந்த இடத்துல நம்ம ஷேடோ வந்து அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே பழைய நினைவுகளாக இருக்காங்க. நம்ம ஜெரால்ட் ரோபோட்டிக்கு சோனிக் ஷேடோவை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஷேடோவை தொத்து பார்த்து அவங்க கூட ஃப்ரெண்டான இவ தான் மரியா, நம்ம ஜெரால்ட் ரோபோட்னிக்கோட ஒரே பேத்தி. ஸோ வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி இருந்தாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டே இருக்கும்போது அண்ட் இவங்கள உடனே நம்ம அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரால்ட் ரோபோட்டிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம ரோபோட்டிக்கும் சோனிக்கும் இவங்க 2 பேரும் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம ஷேடோ வந்து பிடிச்சிடுறாரு. ஏன் ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏன் ரோபோட்ஸ் ஏன்டா டச் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது நீ பார்க்குறதுக்கு என்ன மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் என் தாத்தாவா அப்படின்னு சொல்லும்போது இவர் தான் ஜெரால்ட் ரோபோட்டிக் அண்ட் இவர் தான் நம்ம ரோபோட்டிங்க. ஸோ இங்கே ஒரு காமெடி நடக்குது. இதை பாரு, இது எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேடோ எடுத்துகிட்டு போயிடுறேன். இந்த நண்டு தான் நம்ம பண்ண போகிற மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இருக்கிற எல்லா கார்டையும் நான் ஜெயிலில் தான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே இவங்கக்கிட்ட காட்டுறாரு. ஸோ அதே தான். ஸோ இப்போ வந்து அதை ஆக்டிவேட் பண்ணால் இந்த மொத்த சிட்டியும் வந்து முடிஞ்சிருக்காது. அப்புறம் வந்து அது பிளாஸ்டே ஆகிடும். ஸோ அது பிளாஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அது நம்ம சோனிக்கோட டீமும் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பிளாஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக ஜெரால்ட் ரோபோட்டிங் அண்ட் நம்ம ஷேடோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது அந்த ரோபோட்டும் மேலே தூக்கிட்டு போயிட்டு என்ன இது எது பிளாஸ்ட் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம நக்கிள்ஸ் ஒன்றை பிடிச்சி கவ்வும் போது தான் ஒரு போர்ட்டலில் போட்டு இங்கே வராங்க. இதை பாருங்கள், எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது டோனட் லாட் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா, காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த 3D ஹாலோகிராமில் காட்டுறாங்க. லேசருக்குள்ளே போகணுன்னா நான் சீக்கிரமாக போகணும்னு சொல்லும்போது அண்ட் இந்த இடத்துல ஐயோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சோனிக்கும் சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு மிஷின் கொடுத்தாங்களே அதை வச்சு இவங்க யாரா வேணாலும் மாற முடியும். ஸோ அதனால் நக்கிள்ஸ் வந்து உள்ளே போகிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிலாம் சொல்கிறாரு. ஸோ ஃப்ளேம்ஸ் ஆஃப் பர்னிங்கை யூஸ் பண்ண போகிறாரு. அது இவருக்கு கிடைச்ச புது பவர். ஸோ இந்த பக்கம் நம்ம டோனட் லாடும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்ம தங்கச்சி மாதிரியே மாறிடுறாங்க. ஸோ மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல பென் ட்ரைவை போடுறாங்க. ஸோ அதனால் ஆகுது யாராமே என்ன மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இங்கே நியூ சூட் கொடுத்துருக்காங்க. நியூ சூட்டில் லேசர் படாது. ஸோ அதனால் இங்கே நம்ம டைல்ஸ் அப்படியே நம்ம சோனிக்கு உள்ள அமுச்சு விடும்போது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லோரும் தரையில் ஒட்டிக்கிறாங்க. நம்ம சோனிக்கு மட்டும் மேலே பறந்துக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அந்த இதை வச்சு அந்த மெஷினை வச்சு இவங்க ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எல்லோரும் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பிடிச்சிட்டு வரும்போது நம்ம டெய்ல்ஸு அப்புறம் நம்ம நக்கிள்ஸு இவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ நக்கிள்ஸ் அப்படியே பறந்து வந்து அந்த இதை குத்தும் போது எல்லாருமே படுத்துடுறாங்க கீழே. ஸோ தவழ்ந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோபோட்னிக்கோட தாத்தாவும் தெரிஞ்சுக்கணுன்னே அப்படியே போயிட்டு வராங்க. டோனட் லார்டு வந்து அந்த ஹெட்டாக மாறினோடனே வந்து ஷேடோ பிடிச்சி அடி நடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை இதை பிடிங்கி வாங்கிட்டு வராங்க. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம சோனிக்
அந்த இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம சோனிக்கும் டோனட் லார்டும் வந்து பார்த்து கஷ்டப்படுறாங்க. எல்லாம் என்னால் தான், இதுக்காக நான் கண்டிப்பாக அவனை பலி தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோவை பிடிக்கிறதுக்காக வெறியோடு சுற்றிருக்காரு. நான் உனக்கு அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எதுன்னு பார்த்தீங்கன்னா போன படத்தில் சூப்பர் சோனிக் ஆடுறதுக்காக எமரால்டெல்லாம் வச்சுருந்தாங்களே, அந்த எமரால்டு இப்போ யார்கிட்ட இருக்குன்னா நம்ம டோனட் லார்டோட ஃப்ரெண்டுக்கிட்ட தான். ஸோ அதை வச்சு இவங்க பேஸ்பால் விளையாடிருக்காங்க. இது உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதை வச்சு அவர் சூப்பர் சோனிக்காக மாறிடுறாரு. ஸோ சூப்பர் சோனிக்காக மாறினே இந்த உலகத்தை நம்ம அழிக்கணும் மகனே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக் நடக்குது. ஒரு கன் ஏஜென்ட் வந்து இவங்களை சுடலாம் அப்படின்னு வரும்போது திடீர்னு ஒரு இதில் சுடுறதுனால தான் பிளாஸ்ட் ஆச்சு. இவங்களை சுடணுன்ற நோக்கமே அதுக்கு இல்லை. இவங்கெல்லாம் ஒரு பெரிய மிருகன்றதுனால அதை நினச்சிக்கிட்டு தான் நம்ம ஷேடோ இப்படி ஓடி இருக்காரு. அதனால தான் இப்படி நடந்திருக்கு. ஸோ இந்த கோவத்தில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும்போது வாட் எனர்ஜின்னு சொல்லும்போது நீ உலகத்தையே அழிக்க ட்ரை பண்ணுறடா அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட்டிக் சொல்லும்போது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லும்போது இப்போ நம்ம ஷேடோ சூப்பர் சோனிக் ஒரு குத்தும் போது எல்லா எமரால்டும் வெளில வந்துடுது. ஸோ 2 பேரும் எமரால்டை டச் பண்ணதுனால சூப்பர் ஷேடோ சூப்பர் சோனிக், இதுதான் எனக்கு இந்த படத்துலேயே ரொம்ப பிடிச்ச சீனு. ஸோ 2 பேரும் ஒரு சரிக்கு சமமாக அடிச்சுக்கிறாங்க ஈக்குவாலிட்டியாக. எப்படியா இருந்தாலும் யார் ஜெயிக்க போகிறான்றது நல்லா தெரியும். ஸோ ஷேடோ வந்து எமரால்டு வெளில வந்துருச்சு. இப்போ சூப்பர் சோனிக் அடிக்கலான்னு வரும்போது நல்லா குத்து, நீயும் அந்த மாதிரி ஒரு அரக்கனாக போகிறதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேடோ சொல்லும்போது அப்படியே விட்டுறாரு. நான் வந்து உங்களை வேணும்னே குத்த வரல அப்படின்னு சொல்லும்போது ஆட பரவாயில்லப்பா, நீ அந்த மாதிரி கஷ்டம் தான் பட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சமாதானம் ஆகி இந்த இடத்துல 2 பேரும் எமரால்டை பிடிச்சி 2 பேரும் சூப்பர் ஷேடோ சூப்பர் சோனிக் ஆயிடுறாங்க. ஸோ இங்கே ஒரு ஃபைட் நடக்குது. ஒரு காமெடியான ஃபைட்டு என்னென்னா ரோபோட்டிக் vs ஜெரால்ட் ரோபோட்னிக். ஸோ 2 பேரும் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இப்போது நம்ம என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜெரால்ட் ரோபோட்னிக்கோட மீசையை வந்து நம்ம ரோபோட்டிக் வெட்டிடுறாரு. ஸோ அதனால் உனக்கு என்ன பண்ணுற பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்படியே கீழே வந்துடுறாரு. என்னென்னு பார்த்தா சும்மா இருக்கேன் என்ன ஷேடோவோட அந்த ஸ்கின்னை வச்சு பண்ணும்போது இவர் அதுக்குள்ளே அப்படியே போய் விழுந்துடுறாரு. ஸோ இன்னும் அந்த பாம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 1 நிமிஷம் தான் இருக்குது. 1 செகண்ட் முடிச்சதுக்கப்புறம் அது எப்படி தாண்டி வராரு. எப்படியோ இவங்க 2 பேரும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எப்படியோ ஆயிடுது. அதனால் ஸோ அதுக்கு வந்தது தடுத்தாச்சு. இதை இங்கேருந்து ஸ்டாப் பண்ண முடியாது ஸ்பேஸ்லேருந்தே. ஸோ அதை ஸ்டாப் பண்ணணுன்னா வெளில இன்னொருத்தர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அதையும் நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோபோட்டிக் வெளில போயிடுறாரு. அண்ட் ஷேடோவும் அங்கே வெளில இருக்காரு. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரிங்லேருந்து வெளில வந்துடுறாங்க. ஐ மிஸ் ஷேடோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனிக் போடுறாரு. அண்ட் இங்கே போஸ்ட் கிரெடிட் சீனை ரேஸ் பண்ணிவிட்டு திருப்பி வரும்போது நியூயார்க் சிட்டிக்கே வந்துடுறாரு. ஸோ நியூயார்க் சிட்டிக்கு வந்ததுனால என்ன பண்ணுறது தெரியல. ஆடாச்சு என்னப்பா நியூயார்க் ஸ்டேட் பார்க்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே ஏதோ வானத்துலேருந்து வருது. இதுதான் மெட்டல் சோனிக். ஸோ மெட்டல் சோனிக் வந்து வரும்போது இதை பாருங்கள், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனிக்கே பிளாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அப்படியே சோனிக்கை பிளாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோடாகி ஒரு சுடும் போது அந்த இடமே பிளாஸ்ட் ஆகிடுது. ஸோ பிளாஸ்ட் ஆனதுனால மொத்த இடம் பிளாஸ்ட்டு. அதில் நம்ம சோனிக்கே காணோம். என்னாச்சு அப்படின்னு பார்த்தா எப்பா ஃபாஸ்டஸ்ட்டு ஜந்துவான நான் என்னையே அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெட்டல் சோனிக்கை ஒரு ஓங்கி விடும்போது அப்படியே இந்த ரோபோட் அப்படியே தலையை திருப்பிக்கிட்டு வரும்போது நான் யாருண்ணா இப்போ பார்க்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆளுங்க நம்ம சோனிக்கை சுற்றி வருவாங்க. எல்லாம் மெட்டல் சோனிக்கு தான். வாடா சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனிக்கு வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மொத்த ஆர்மியும் வருது. யாரோ போட்டு அடிக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தா நம்ம எமிரோஸ் மேடமே நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனிக்கு பார்க்குறது. நான் சொல்கிறேன் அது எமிரோஸு, ஆனால் சோனிக்கு யாருன்னு தெரியாது. ஸோ எமிரோஸோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ் அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. அண்ட் நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன். ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு நியூ மூவி. ஸோ தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ பாய்.